தளபதி ஆட்சிக்கு வந்தோடனே பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குவது நின்று விட்டது. ஒரே நாளில் மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இது ஒரு புது புரட்சி, இது ஒரு ரெவல்யூஷன், இது ஒரு எவால்யூஷன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாமே உருட்டு. பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குவதை யாராலும் தடுக்க முடியாது, அது எங்கள் ஆட்சியிலும் தொடரும் என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு விக்னேஷ். அதனால பாட்டிலுக்கு மேல பொத்திக்கிட்டு 10 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது தான் அமைச்சர் சொல்லாம சொல்லியிருக்காப்ல. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்கிட்ட போய் மைக்க நீட்டாங்க. அவருக்கு திண்ணையில படுத்தவனுக்கு திடுக்குன்னு அதிர்ஷ்டிச்ச மாதிரி அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. என்ன துறைன்னு தெரியல. சுற்றுச்சூழல் துறைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள், தளபதி அவர்கள் என்னை சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார். அதுக்கு ரொம்ப நன்றிங்கிறாப்புல. சுற்றுலாத்துறைக்கும் சுற்றுச்சூழல் துறைக்கும் வித்தியாசம் இல்லை. பாரதியாரா பாரதிதாசனா அப்படி மாதிரில அது மாதிரி பாவம் அவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தன்னை சுற்றுலாத்துறை அமைச்சர் நினைச்சிட்டு இருக்காப்ல. அப்புறம் சொல்லி சாரி சுற்றுலாத்துறை அப்படிங்கிறாப்ல. சுற்றுச்சூழல் சூழ்ந்து இருக்கு. சரி, சுற்றுலாத்துறை தான் இருக்கும். சுற்றுச்சூழல் தான் என்ன, சுற்றுலானா என்ன, அமைச்சர் விளக்கம் கொடுக்கணும். சுற்றுச்சூழல் துறைக்கும் சுற்றுலாத்துறைக்கும் என்ன வித்தியாசம்? நீ சுற்றுலாத்துறை அமைச்சரா இருங்க, இல்ல சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா இருங்க, ஆனா ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? சுற்றுச்சூழல் அமைச்சருடைய அந்த ரோல் இருக்கும் இல்லையா? வாட் இஸ் த ரோல் ஆஃப் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், வாட் இஸ் த ரோல் ஆஃப் சுற்றுலாத்துறை அமைச்சர்? ரெண்டுக்குமான வித்தியாசத்தை அந்த பத்திரிகையாளர் கேட்டுக்கணும். நான் அங்க இருந்தா கேட்டிருப்பேன். சார் நீங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் இருந்து போங்க, பட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சுற்றுலா அண்ட் சுற்றுச்சூழல் சொல்லுங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சுற்றுலா அண்ட் சுற்றுச்சூழல் கேளுங்க. அதோட ரிசைன்மெண்ட் போலதான் என் பேரை நான் மாத்திக்கிறேன். சுற்று பிள்ளை குழம்பிடுச்சு. சுற்றி சுழல்வது சுற்றுச்சூழல், சுற்றி பார்ப்பது சுற்றுலா. சுற்று நல்லா மாட்டிருக்கோம், வசமா மாட்டிருக்கோம். இது சாதாரண லாக்ல மாட்டல, திண்டுக்கல் லாக்ல வச்சு மாட்டிருக்கீங்க. வெயிட் பிரதர்ஸ், நண்பா நண்பீஸ், தோலா தோலிஸ், வெயிட். சம்பவம் லோடிங் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்க செல்லூர் ராஜு உங்களுக்கு தெய்வமாக பார்க்கப்படுவார். திண்டுக்கல் சீனிவாசன் சாமி கோயில் வைத்து கும்பிடப்படுவார். அவர் கொண்டு போய் நீங்க வைகாத்துல தெர்மாகோட போட்டது ஐபிஎஸ் அதிகாரி சொல்லி தான் போட்டார். அவர் போடல, பாவம், அவரு நல்ல மனுஷன். அவரு அதுக்கே அவரை வச்சு செஞ்சாங்க. இந்த கோவையில் சோப்பு நுறையா போச்சோடனே கருப்படம் சொல்லி அமைச்சர் போய் கேட்குறாங்க, எனக்கு நுறையா வருது அப்படின்னு. அதிமுக அமைச்சர் அவர் சொன்னாப்புல இது கோவை மக்கள் போட்ட சோப்பு நுறனாப்புல. அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, சோப்பு இவ்வளவு பெரிய நுறையா வரப்போகுது அப்படின்னு சமாளிக்கிறதா பேசினாப்புல. இந்த மாதிரி பல அமைச்சர்கள் வாய் விட்டு மாட்டினதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அதெல்லாம் சும்மா டீசர் கூட ப்ரொமோ. இதுதான் மெயின் பிக்சர். தமிழ்நாட்டிலே ஒஸ்ட் கவர்னன்ஸ், ஒஸ்ட் மினிஸ்டர்ஸ் இதுவரைக்கும் இருந்திருப்பாங்கல்ல. இந்த ஒரு 50 வருஷத்துல யாரெல்லாம் ஒஸ்டா இருந்திருப்பாங்க, டிஎம்கேல ஒஸ்ட், அதிமுக ஒஸ்ட் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லோருமே கொண்டாடப்படுவாங்க. யோ அவன் பெரிய ஆளியா, எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாடப்படுற அளவுக்கு உருவாகிட்டு இருக்காங்க புது புது பிள்ளைங்கள்லாம்.